மத விவகாரங்களை மையப்படுத்தி ஏற்படும் சம்பவங்கள் தொடர்பாக செயற்படுவதற்கு விசேட போலீஸ் பிரிவொன்றை எதிர்வரும் திங்கட்கிழமை முதல் ஆரம்பிக்க உள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதியின் பணிப்புரையின் பேரில் இந்த பிரிவு ஆரம்பிக்கப்பட உள்ளது. மத விவகாரங்களை மையப்படுத்திய பல சம்பவங்கள் கடந்த காலங்களில் தொடர்ந்தும் பதிவாகின. கடந்த 9ஆம் திகதி வட்டரக்க விஜித்த தேரரின் தலைமையில் ஜாதிக பலசேனா என்ற பெயரில் கொழும்பில் நடத்தவிருந்த ஊடக சந்திப்பிற்கு பொது பலசேனா அமைப்பினர் உட்புகுந்தமையால் அங்கு அமைதியின்மை ஏற்பட்டது. குறித்த ஊடக சந்திப்பினை நடத்துவதற்கு ஏற்பாடு செய்திருந்த மகியங்கனை பிரதேச சபையின் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் உறுப்பினர் வட்டரக்க விஜித்த தேரர் பல எதிர்ப்புகளுக்கு மத்தியில் சபை அமர்வுகளில் கலந்து கொண்டார். கடந்த 23ஆம் திகதி பொதுபல சேனா அமைப்பினர் கைத்தொழில் மற்றும் வர்த்தக அமைச்சுக்கு சென்றனர். வட்டரக்க விஜித்த தேரர் அங்கு இருக்கின்றாரா என்பது குறித்து ஆராய்வதற்காகவே அவர்கள் அங்கு சென்றிருந்தனர். கம்பளை போத்தலப்பிட்டி வெபில பகுதியில் அமைக்கப்படுகின்ற பள்ளிவாசலுக்கு கடந்த 23ஆம் திகதி எதிர்ப்பு தெரிவித்தனர். கடுவலை ஸ்ரீ சமாதி பௌத்த கலாசார மத்திய நிலையத்திற்குள் புகுந்த சிலர் தன்னை தாக்க முற்பட்டதாக விகாராதிபதி குற்றச்சாட்டு. ஹிக்கடுவை ஹெலப்பொது பௌர என்ற அமைப்பு கடந்த ஜனவரி மாதம் 12ஆம் திகதி தாக்குதல் நடத்தியது. அம்பதன்ன வெலகடே பகுதியில் அமைந்துள்ள பள்ளிவாசல் மீது கல்வீச்சு நடத்தப்பட்டது. குச்சவெளி பகுதியில் 2 பள்ளிவாசல்களுக்கிடையில் இடம்பெற்ற மோதலில் மௌலவி ஒருவர் காயமடைந்தார். பெபிலியான பிரதேசத்தில் உள்ள பிரபல வர்த்தக நிலையம் ஒன்றுக்கும் கனரக வாகனங்கள் நிறுத்தி வைத்திருக்கும் நிறுவனம் ஒன்றுக்கும் கடந்த வருடம் மார்ச் மாதம் 28ஆம் திகதி தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டது. கொழும்பு தும்முல்ல பகுதியில் அமைந்துள்ள சம்புத்தத்வ ஜெயந்தி மண்டபத்திற்குள் வெளியில் கூடிய குழுவினரால் அமைதியின்மை ஏற்பட்டது. கடந்த வருடம் ஜூன் மாதம் அங்குலான பகுதியில் அமைந்துள்ள பள்ளிவாசல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது. கிராண்ட் பாஸ் மற்றும் அதனை சூழவுள்ள விகாரைகள் மீது தாக்குதல் நடத்த திட்டம் உள்ளதாக ஏற்பட்ட சந்தேகத்தினால் அப்பகுதியில் பலத்த பாதுகாப்பு நடவடிக்கை ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. கலுபோவில பிரதேசத்தில் உள்ள முஸ்லிம் பள்ளிவாசல் ஒன்றுக்கு கடந்த 19ஆம் திகதி சிலர் கற்களால் தாக்குதல் மேற்கொண்டிருந்தனர். தலங்கம கொஸ்வத்த பகுதியில் உள்ள வீடொன்றில் நடத்தப்பட்டு வந்த பிரார்த்தனை நிலையம் மீது தாக்குதல். இவ்வாறான சம்பவங்கள் தொடர்பில் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச நேற்று அலரி மாளிகையில் ஊடக நிறுவனங்களின் தலைவர்களை சந்தித்த போது கருத்து தெரிவித்தார். சட்டத்தை கையில் எடுக்க எவருக்கும் இடமளிக்கப் போவதில்லை என ஜனாதிபதி இதன்போது தெரிவித்துள்ளார். இதன் காரணமாக மத விவகாரங்களை மையப்படுத்தி ஏற்படும் சம்பவங்கள் தொடர்பாக செயற்படுத்துவதற்கு விசேட போலீஸ் பிரிவு ஒன்றை அமைப்பதாக ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். மத விவகார அமைச்சின் கண்காணிப்பின் கீழ் செயற்படும் இந்த விசேட போலீஸ் பிரிவில் பயிற்சி பெற்ற அதிகாரிகள் நியமிக்கப்பட உள்ளனர். நேற்று பிற்பகல் ஊடக சந்திப்பின் போது போலீஸ் ஊடக பேச்சாளர் இது தொடர்பில் கருத்து தெரிவித்தார். அதிகாரி ஜனாதிபதிතුமாගේ උපදෙස් පරිදි මේ විශේෂ පොලිස් ඒකකය ஜனாதிபதியின் ஆலோசனையின்படி அந்த விசேட போலீஸ் பிரிவு எதிர்வரும் திங்கட்கிழமை இலக்கம் 135 தர்மபால மாவட்ட கொழும்பு 7 பகுதியில் அமைந்துள்ள பௌத்த மற்றும் சமய விவகார அமைச்சின் 5ஆம் மாடியில் நிறுவப்பட உள்ளது. பிரதி போலீஸ் அத்தியட்சகர் ஒருவரின் தலைமையில் இந்த பிரிவு செயற்பட உள்ளது. அத்துடன் பிரதான போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஒருவரும் 6 போலீஸ் கான்ஸ்டபிள்களும் இதில் உள்ளடங்குகின்றனர். இலங்கையில் எந்தவொரு பிரதேசத்திலும் இவ்வாறான பிரச்சனைகள் ஏற்படும் பட்சத்தில் இந்த பிரிவிற்கு முறைப்பாடு செய்ய முடியும். යම් ආකාරයකට කටයුතු කරලා නැත්නම්